2026 தேர்தல் காலம். நாம் தமிழர் கட்சி அமைப்பு பலத்தோடு மிக வலிமையா இருக்கீங்க. 8% வாக்குகள் வச்சிருக்கீங்க. இன்னைக்கு நீங்க சொல்றீங்க, நாம் தமிழர் கட்சி ஆட்சியை பிடிக்கும், இனத்தினுடைய கனவை நிறைவேற்றும் அப்படின்னு சொல்றீங்க. இன்னைக்கு உங்களோட இருக்கக்கூடிய தம்பிகள் எல்லாருமே வந்து அதை நம்புவாங்க, ஏத்துக்குவாங்க. ஆனா இந்த வார்த்தையை நீங்க 2009 கட்சி ஆரம்பிச்ச முதல் நாளிலிருந்து சொல்லி வரீங்க. அடிப்படையில பார்க்கணும்னா, ஒரு சாதாரண எளிய குடும்பத்திலிருந்து பிறந்த நீங்க, ஒரு நாடறிந்த நடிகன் கிடையாது. ஒரு பெரிய அரசியல் பின்புலம் கிடையாது. ஒரு சாதாரண மனிதனா இந்த அரசியல் அமைப்புகள கேள்வி கேட்டா என்ன நடக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். உங்களுடைய தம்பிகளுக்கு என்ன நடக்கும்னு தெரியும். எந்த நம்பிக்கையில நாம் தமிழர் கட்சி ஆட்சியை பிடிக்கும், இனத்தினுடைய கனவை நிறைவேற்றும்னு சொன்னீங்க? எந்த நம்பிக்கையில சொன்னீங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல நம்பிக்கை தான் வாழ்க்கை. இப்ப நாளைக்கு அடுத்த நொடி உயிரோட இருப்போம்னு எப்படி நினைக்கிறீங்க? ஒரு நம்பிக்கை தான். ஓகே. நான் வந்து படிச்சு இந்த மாரி வருவேன், இப்படி வருவேங்கிறது ஒரு நம்பிக்கை தான். ஒவ்வொரு நகர்வுமே மனித வாழ்க்கையில் நம்பிக்கையின் அடிப்படையில தான் நகருது. ம். இப்ப அந்த அடிப்படையில அததான் வந்து உங்களுக்கு ஐயா அப்துல் கலாம் சொல்றாங்க பாருங்க. ஒரு முறை வருவது வந்து கனவு. மறுமுறை வருவது வந்து அது ஆசை. திரும்ப திரும்ப வருவது லட்சியம். முதல்ல ஒரு முயற்சியை செய்கிறீங்கன்னா அதுக்கு பேர் முயற்சி. அது தோற்று போகிறீங்க. மறுபடியும் செய்கிறீங்கன்னா தொடர் முயற்சி. அதுக்கு மேலே தோற்று போகிறீங்கன்னா அது விடாமுயற்சி. அதுக்கு மேலே அவனுக்கு வார்த்தை இல்லை. அதுக்கு மறுபடியும் விடாமுயற்சிக்கு பிறகும் மறுபடியும் ஒரு முயற்சி செய்கிறீங்களா, அந்த முயற்சிக்கு பேர் ஒன்று வைக்கிறான். அதுதான் நம்பிக்கை. உங்களுக்கு புரியுதா? ஓகே. இப்போ நம்பிக்கையின் அடிப்படையில் தான். ஏன்னா மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் சொல்கிறா, நீ உன்னை ஒருவனாலும் தோற்கடிக்க முடியாது, உன் நம்பிக்கையில் நீ தோற்கிற வரைங்கிறார். அவரை முன்மாதிரியாக எடுத்துக்கிட்ட எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பிக்கிறார். நல்லவர்கள் கூட தோற்றதாக வரலாற்றில் செய்தி உண்டு, நம்பிக்கை கொண்டவர்கள் தோற்றதாக செய்தி இல்லைங்கிறாப்ல. உங்களுக்கு புரியுதா? இதெல்லாம் படிக்கிறோம்ல, இதை எங்களுக்கு போதிக்கிறோம்ல. இப்போ ரெண்டாவது, அலெக்சாண்டர் உலகத்தை வென்றுறான். வென்று எல்லா செல்வங்களையும் வந்து தன் தோழர்களுக்கு பிரித்து கொடுத்துறான். சகாக்கள் அவன்கிட்ட எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுத்துட்டியா அலெக்ஸ், உனக்குன்னு ஒன்றும் இல்லையே, உன்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. அங்கே நிறுத்தியிருக்கிற குதிரையில் வேகமாக ஓடி போய் ஏறிட்டு விண்ணை நோக்கி தன் உடைவாளை உருவி நீர் உயர்த்துறான். என்னிடத்தில் நம்பிக்கை இருக்கிறதுங்கிறான். உங்களுக்கு புரியுதா? அதுதான் இங்கே முக்கியம்.